உங்களுக்கு தெரியும் கௌசல்யா இண்டோட கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கிட்ட 6 மாதம் 7 மாதங்கள் தாண்டி என்னோட பயணிக்கிற ஒரு ஒரு சட்டத்தரணி. அவள் செய்த உதவிகளை வாழ்க்கையில் என்னால் மறக்க இயலாது. அது முக்கியமாக என்னென்றால் அவளுடைய அர்ப்பணிப்புகள், ஒரு சமூகமே ஒன்று திரண்டு அவளுக்கு எதிராக சொன்ன கருத்துக்கள், அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கிண்டி கிளறி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அரசியல் லாபங்கள் அப்படி பார்க்கல அது ஒரு ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதை திரும்ப திரும்ப கதைத்து கௌசல்யாவை புண்படுத்துவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் ஒரு விடயங்களை சொல்லியாக வேணும் என்னென்றால், நான் நினைக்கிறேன் நான் முதல் தடவை சிறை சென்ற போது கௌசல்யாவுக்கு அழுத்தங்கள் குறைவு. அப்போது தான் அவள் என்னுடைய அந்த பயணத்திலே ஒன்றாக சேர்ந்திருந்தேன். ஆனால் 2வது தடவை சிறை சென்ற போது என்னுடைய சகோதரங்கள் உட்பட உற்ற நண்பர்கள் உட்பட கௌசல்யாவின் கவலை இனத்தால் தான் நான் சிறை சென்றிருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. என்னென்றால், ஒரு தனிப்பட்ட ஒருவரால், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 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 லோயரின் பர்சனல் டாக்டராக இருக்கிறோம் என்று கேட்போம். அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த லோயர் நான் பர்சனல் டாக்டராக இருக்கிறேன் யோசிப்போம். அந்த லோயர் மூச்சு விட்டாலும் நான் தான் பிரச்சனை, லோயருக்கு காய்ச்சல் வந்தாலும் பிரச்சனை, நான் தான் பிரச்சனை என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு வைத்தியரை தாக்கலாது. ஏனென்றால் உதாரணத்துக்கு நான் என்னுடைய வழக்குகளில் பின்னடைவை சந்திக்கும் போது அதுக்குரிய முழு காரணமும் நான் தான். அது கௌசல்யா இல்லை, அதுக்குரிய முழு காரணமும் நான் தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், என்னுடைய வழக்குகள் 1, 2 அல்ல 23 வழக்கு, 24வது வழக்கம் வருகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் உண்மை போய் தெரியாது. 23 வழக்குகளையும் எந்த லோயர் செய்கிறார், எப்போ டேட் என்று கோஆர்டினேட் பண்ணுறது ஒரு நினைக்கிறேன் அதிகூடிய வழக்குகள் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை காலமே ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் தான் இருந்திருக்கிறார். அதன் பிறகு அந்த ரெக்கார்ட் நான் உடைத்திருக்கிறேன். அதாவது பொதுமக்கள் சார்பான வழக்குகளை மட்டும் வேண்டிக் கொண்டு அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த பெருமையும் என்னைத்தான் சாரும். என்னென்றால் அதனை ஒரு தனியாக அவள் உதாரணத்துக்கு நான் உலகாலுமே அவளிடமே பொறுப்பு விட்டிருந்தேன் என்று ஒரு நிலைமை தான் எல்லாருக்கும் தெரியும். உண்மை என்னவென்றால், என்னுடைய கவலை இனங்களால் தான் அவளுக்கு என்னுடைய பின்னடைவுகள் ஏற்பட்டது. 1க்கு 10 தரம் கோல் பண்ணி சொல்வாள், அப்படி செய்யாதீங்கோ இப்படி செய்யாதீங்கோ, அது பிள்ளை இது பிள்ளை என்றால் நான் கணக்கெடுப்பதில்லை. நான் பேசி போட்டு வைப்பது வழக்கம். ஏனென்றால் எனக்கு அவளில் இருக்கிற கௌசல்யா என்கிற ஒரு ஆளு மேலே எனக்கு இருக்கிற உரிமைகள் நான் அதிகமாக எடுத்துக்கொண்டு நான் என்னென்றால், கௌசல்யா நான் சொன்னால் கேட்குந்தானே, அது இப்படி போனால் போடும், அடுத்த வழக்கின் போது கொடுத்து கொள்ளலாம். நாள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 22ஆம் தேதி வழக்கில் 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுவாள். 22ஆம் தேதி வழக்கு லோயரோட போகணும், லோயரை போய் மீட் பண்ணணும் என்று எப்பவுமே தொடங்கிடுவேன். நான் தான் அதை கணக்கெடுப்பதில்லை. சரி, அது பிறகு பார்ப்போம், சரி பிறகு ஞாபகப்படுத்துங்கோ என்று சொல்லி கடைசியாக 22ஆம் தேதி வழக்கு 21ஆம் தேதி இரவு தான் சம்மந்தப்பட்ட லோயர்ஸோட கோல் பண்ணி கலைக்கிறது. ஐயோ நாளைக்கு கலைக்கிறது. அது உண்மையாகவே என்னுடைய தான் 100% பிள்ளை. இப்போது இருக்கிற நிலைமையில் ஒரு சின்ன பின்னடை விளைவு. என்ன முக்கியமான என்ன விடயம் என்றால், இப்போது நான் பாராளுமன்றம் செல்ல ஏதாவது ஒரு தடை ஏற்படுமா இருந்தால் அந்த தடை நான் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உதாரணத்துக்கு நான் விரும்பி ரிசைன் பண்ணுகிறேன் என்றால், இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நான் விரும்பி ரிசைன் பண்ணுகிறேன் என்றால் அதில் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் தனிப்பட்ட முடிவு.